ஸ்ரீ சத்யசாய் சேவா சமிதி நங்கநல்லூர். பஜனா மண்டலியாக இருந்த நங்கநல்லூர் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் அருளாசிகளால் டிசம்பர் 25ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று சமிதியாகும் அங்கீகாரம் பெற்றது. வாரந்தோறும் பக்தர்களின் இல்லங்களில் பஜனையும், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுப்புறங்களில் உள்ள ஆலயங்களில் பஜனையும் நடைபெற்றன. புழுதிவாக்கம் கிராமத்தில் வாரந்தோறும் நாராயண சேவையும் மருத்துவ முகாமும் நடைபெற்றன. அருகாமையிலுள்ள விவேகா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பாலவிகாஸ் வகுப்புகளும், பள்ளி குழந்தைகளுக்கான கல்வி வகுப்புகளும், பாலவிகாஸ் குருமார்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் தொடங்கப்பெற்றன. காலப்போக்கில் பகவானின் பெருமையை உணர்ந்தோர் சமிதியின் அங்கத்தினர்களாயினர். அங்கத்தினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க நங்கநல்லூர் என்ற ஒரு சமிதி உள்ளகரம், நங்கநல்லூர் தெற்கு மற்றும் மீனம்பாக்கம் என்று 3ஆக பிரிந்தது. பகவானின் அனுகிரகத்தினால் இந்நான்கு சமிதிகளும் இன்றளவும் நன்றாக செயல்பட்டு வருகின்றன. அங்கத்தினர்களும் சமிதியின் செயல்பாடுகளும் அதிகரித்த நிலையில் நங்கநல்லூர் சமிதி இடப்பற்றாக்குறையை சந்திக்க நேர்ந்தது. நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான தனி இடமொன்று அவசியம் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அங்கத்தினர்கள் அனைவரும் பகவானிடத்தில் பிரார்த்திக்க 1989ஆம் ஆண்டு பகவானின் அருளாசிகளால் பக்தர் ஒருவர் தன்னுடைய வீட்டு மாடியில் கூரையமைத்து சமிதியின் செயல்பாடுகளுக்காக பகவானின் திருவடியில் சமர்ப்பித்தார். பகவானின் அருளில் கரைந்த பக்தர்கள் சமிதியின் முன்னேற்றத்திற்காக மேலும் பாடுபட்டனர். சமிதியின் பற்பல நிகழ்வுகள் மட்டுமல்லாமல் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான நிகழ்ச்சிகளும் நடைபெற்று இந்த இடத்திற்கு மேலும் சிறப்பு சேர்த்தன. ஏறத்தாழ 9 ஆண்டுகள் சமிதியின் செயல்பாடுகளுக்காக இந்த இடம் உபயோகப்படுத்தப்பட்டது. கூரைக்கு கீழ் செயல்பட்ட சமிதிக்கு சொந்த இடம் கிடைத்த கதையை இப்பொழுது அந்த சமயத்தில் சமிதியின் தலைவராக இருந்த திரு ஜெயசங்கர் கூறுவார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நங்கநல்லூரில் பல ஆன்மீக மையங்கள் உள்ளன. சமிதியின் அங்கத்தினர்களின் விருப்பப்படி சுவாமிக்கும் ஒரு மையம் ஏற்படுத்த வேண்டும் என்பது நீண்ட நாளைய விருப்பம், எல்லோருடைய விருப்பமும். அதன் விருப்பப்படி நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டோம். அதில் வந்து ஸ்டேட் கோஆர்டினேட்டர் வந்து அட்ரஸ் பண்ணார். உங்களோட விருப்பம் நிறைவேற நீங்கள் உடனே கிளம்பி கூட்டப்படுத்தி போய் சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிட்டு வரும்படி கூறினார். அதன்படி நாங்கள் ஒரு பஸ் ஆர்கனைஸ் செய்து கொண்டு நங்கநல்லூர் உறுப்பினர்கள் எல்லோரும் சென்று அங்கு எங்களுக்கு அமருவதற்கு தனி இடம் கொடுத்தார்கள். கொடுத்தவர் லேடிஸ் மகிழா சைடில் வந்து மாமி லீட் பண்ணி முன்னாடி உட்காந்தாங்க. நாங்கள் இந்த கன்வீனர் சைடில் இந்த சைடு நாங்கள் உட்காந்தோம். அப்போ சுவாமி முதல்ல வந்து மாமிகிட்ட வந்து இந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து மாமி கேட்டபடி சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு விபூதி பிரசாதத்தை வரவேற்று கொடுத்தார். அந்த விபூதி ஒரு மணல் மாதிரி இருந்தது. அதன் பிறகு எங்களிடம் வரும்போது மாமி கணவர் பின்னாடி உட்கார்ந்தார். அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி விட்டு சிரித்து விட்டு சுவாமி சென்று விட்டார். பின்பு நாங்கள் சுவாமியை ப்ரே பண்ணிட்டு நங்கநல்லூர் வந்து சேர்ந்தோம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்யதா சரணம் நாஸ்தி त्वमेव சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரட்ச ரட்ச சாயீஸ்வரா. சாய்ராம், இந்த இடம் வந்து நாங்கள் கொடுத்ததில்லை. சுவாமியே இந்த இடத்த தேர்ந்தெடுத்த தாய் மாதிரி தேர்ந்தெடுத்த இந்த இடத்த சுவாமியே எடுத்துட்டு சுவாமி வந்து பார்க்கறதுக்காக நாங்கள் குற்றப்பட்டுக்கு ஒரு பஸ்ஸில் போனோம். எங்கள் போனவா எல்லாரையும் தனியாக உட்காந்து வச்சுருந்தா சுவாமி காத்தால் உள்ளேந்து வரும்போது நேராக எங்கிட்ட வந்து நின்றார். சுவாமிக்கு கொடுக்க வேண்டிய லெட்டர் எங்கிட்ட இருந்தது. அந்த லெட்டர் சுவாமி கிட்ட கொடுத்துட்டு, சுவாமி உங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டேன். எங்கே வேணும் அப்படின்னு நங்கநல்லூரில் 3 தடவை கேட்டார். தமிழியெல்லாம் பேசினார். 3 தடவை கேட்டார். 3 தடவை கேட்டுட்டு வீபதி மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்தார். அந்த வீபதி வந்து சாதாரண வீபதி மாதிரி இல்லை, ஒரு மாதிரி மணலாக இருந்தது. வீபதி மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்துட்டு சுவாமி சிரிச்சுட்டே போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் அங்கே உட்காந்துருந்தார். அவர் தலையை தடவி பிளஸ் பண்ணிட்டு சுவாமி போயிட்டார். அன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டுக்காரோட கனவுல
எனக்கு வந்து அந்த இடம் வேணும், அது என்னோட இடம், அந்த இடத்த நீ எனக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இவர் வந்து காத்தால எழுந்துட்டு நான் பின்னாடி இருக்கக்கூடிய இடத்த கொடுத்துருதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எங்கள் யூசி வெளியில் போயிட்டு இருந்தார். சொன்னதை உடனே நம்ம செயல்படுத்தணுங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி மாமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. அந்த நிமிஷம் எங்களுக்கு நான் என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு ஒன்றுமே ஒரு புரியாத ஒரு புதிராக இருந்தது. அந்த ஆனந்தத்தை எங்களால் வார்த்தைகளால் விவரிக்க முடியல. எல்லா நல்ல உள்ளங்கள்னாலும் அந்த ஆர்கனைசேஷன் நல்லா உருவாச்சு. எங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள்லாமும் எங்களை ஒரு நல்ல பாதையில் எடுத்துன்னு போய் அந்த ஆர்கனைசேஷன் நல்லா செழிப்பாக ஆக்கிட்டு எங்களுக்கு வந்து உதவி பண்ணுறார். ஓம் ஸ்ரீ சாயா. பகவானிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்னை திரும்பிய அங்கத்தினர்கள் அதற்கடுத்த நாள் சமிதி கட்டுவதற்கான சரியான இடம் தேட விழைந்தார்கள். அப்போது திரு ராமசுந்தரம் என்னும் அங்கத்தினர் சமிதி தலைவர் திரு ஜெய்சங்கர் அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்தார். அன்றைக்கு முன்தினம் இரவு பகவான் அவருடைய கனவில் தோன்றியதாகவும் அவரிடம் இருக்கும் நிலத்தை சமிதியின் கட்டுமானத்திற்காக சத்யசாயி அறக்கட்டளைக்கு தருமாறு பணித்ததாகவும் கூறினார். தன்னுடைய மகனும் மகளும் இதற்கு மனப்பூர்வமாக சம்மதித்து விட்டார்கள் என்றும் அவர் கூறுவதை கேட்ட திரு ஜெய்சங்கரோ மெய்சிலிர்த்து போனார். புட்டபர்த்தியிலிருந்து சென்னை திரும்புவதற்கு முன்னரே தேவையான அனைத்தையும் சீராக அமைத்து தந்த பகவானின் கருணையை நினைத்தபோது கண்களில் நீர்த்துளிகள் ததும்பின. நல்ல நாள் ஒன்றில் நிலம் அறக்கட்டளையின் பேரில் மாற்றப்பெற்றது. தொடர்ந்து கட்டடத்திற்கான திட்டம் வரையப்பெற்ற நிலையில் சமிதி அங்கத்தினர்கள் சிலர் அதை பகவானின் ஆசீர்வாதத்திற்காக புட்டபர்த்தி எடுத்துச் சென்றனர். தரிசன வேளையின் போது அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்த பகவான் அத்திட்டத்தை முழுமையாக கூட பார்க்காமல், இதை இப்போது ஆசீர்வாதம் செய்து விடுகிறேன், பிறகு நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சமிதி தலைவருக்கு பாத நமஸ்காரமும் தந்தருளினார். ஆன்மீக அன்பர்களின் உதவியாலும் சமிதி அங்கத்தினர்களின் உழைப்பாலும் கீழ் தளத்தை கொண்ட கட்டடம் நிறைவடைந்து 1998 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி இவ்வாலயத்தில் பகவானை பிரதிஷ்டை செய்யும் உற்சவம் நடைபெற்றது. சமிதியின் செயல்பாடுகளும் இந்த இடத்திலேயே தொடங்கப் பெற்றன. இதைத் தொடர்ந்து முதல் தளமும் எழுப்பலாம் என்ற சிந்தனை அனைவர் மனத்திலும் மேலோங்கி நிற்க, அதை செயல்படுத்த தேவையான பொருள் இல்லாமல் போனது. பொருள் பற்றாக்குறையை தீர்க்கும் வழிகளை தேடிக்கொண்டிருந்த சமிதி தலைவரிடம் கீழ்த்தளத்தை கட்டமைத்தவர் தானே முன்வந்து முதல் தளத்தையும் கட்டித் தருவதாகவும், இயன்றபோது பணத்தை தந்தால் போதும் என்றும் கூறினார். ஒரே நாளில் மேல் தளத்திற்கான கற்கூரை அமைக்கப்பெற்றது என்பது கேட்பதற்கு வியப்பளித்தாலும் பகவானின் அருளால் நிகழ்ந்த மறுக்க முடியாத உண்மையாகும். பகவானின் அருளின்றி இவை அனைத்தும் நடந்திருக்க முடியாது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். பகவானை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி பகவான் 100 அடிகள் எடுத்து வைப்பார் என்பதற்கு நங்கநல்லூர் சமிதி அழியா சான்றாக நிற்கிறது. நங்கநல்லூர் சமிதி பகவானின் சங்கல்பத்தினால் உருவானது என்பதற்கான சான்றுகள் பல. சமிதிக்கான இடம் தேடப்பட்ட சமயம் அது. பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய பகவான் ஒரு மாமரத்தின் கீழ் நின்றிருந்தார். அங்கு நின்றிருந்த பகவான் அந்த பக்தரிடத்தில் இதுதான் என் இடம் என்றும் கூறினார். இப்போது சமிதி இருக்கும் இடத்தில் முன்பு பகவான் நின்றிருந்ததை போன்ற மாமரம் ஒன்று இருந்தது என்பது வியத்தற்குரியது. மேலும் இந்த சமிதி கட்டப்பட்டிருந்த சமயத்தில் ஸ்தூல வடிவத்தில் பகவானே வந்து கட்டடப் பணியை பார்வையிட்டார் என்று அவர் வந்ததை பற்றி சமிதிக்கு அடுத்த இல்லத்தில் இருப்பவர்கள் கூறியது பகவானின் அனுகிரகத்தை மேலும் எடுத்து காட்டுகிறது. பகவானின் ஆசிகளால் உருவான இந்த இடம் நிகழ்ச்சிகள் மேன்மேலும் நடக்க வழிகோலியது. இதை பற்றி இன்றைய சமிதி தலைவரான திரு சந்திரசேகர் கூறுவதை இப்போது காணலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நங்கநல்லூரில் அமைந்துள்ள இந்த ஆன்மீக மையம் சத்யசாயி சேவா நிறுவனத்தின் ட்ரஸ்டுக்காக உட்பட்டது. இங்கு ஆன்மீகம், கல்வி மற்றும் சேவை பணிகள் நடந்து வருகின்றன. ஆன்மீகம் தினமும் காலையில் ஓம்காரம், சுப்ரபாதம், நகர சங்கீர்த்தனம், சாயி அஷ்டோத்திர பாராயணம், வேத பாராயணமும்
மாலையில் தினமும் பஜனை நடைபெற்று வருகிறது. பண்டிகை காலங்களில் சிறப்பு பஜனையும் நடைபெற்று வருகிறது. கல்வி, ரெசிடென்ஷியல் பாலவிகாஸ், பக்தி, ஒழுக்கம், நன்னடத்தை ஆகியவற்றை 5 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 9 குருமார்களால் பாலவிகாஸ் வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள். மாதம் ஒரு முறை கம்பைன்டு பாலவிகாஸ் நடத்தி வருகிறோம். ஆண்டுதோறும் நடைபெறும் பாலவிகாஸ் தேர்வு, பாலவிகாஸ் போட்டிகள், பாலவிகாஸ் கலை நிகழ்ச்சிகளில் இந்த குழந்தைகள் கலந்து கொள்கிறார்கள். இங்கு பாலவிகாஸில் பயின்று புட்டபர்த்தியில் உள்ள கல்லூரியில் படித்த மாணவ மாணவியர்கள் மீண்டும் சமிதியின் அனைத்து சேவை பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராமப்புற பாலவிகாஸ் அருகில் உள்ள ராம்நகர் குடிசைவாழ் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாலவிகாஸ் பாடம் நடத்தி வருகிறோம். அதனைத் தொடர்ந்து நாராயண சேவையும் செய்து வருகிறோம். ஸ்கூல் பாலவிகாஸ் நங்கநல்லூரில் அமைந்துள்ள 2 பள்ளிகளில் வாரம் ஒரு முறை பாலவிகாஸ் பாடம் நடத்தி வருகிறோம். சேவை, அன்புடன் கூடிய சேவையானது கடவுளை சென்றடையும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் திறமை வாய்ந்த மருத்துவர்கள் மூலம் இலவச மருத்துவ சோதனை செய்து நோய்க்கு ஏற்ப இலவசமாக மருந்து மாத்திரைகளையும் கொடுத்து வருகிறோம். 2 மாதத்திற்கு ஒரு முறை பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இலவச கண்புரை சோதனை நடத்தி பின்பு அறுவை சிகிச்சையும் செய்து அனுப்புகிறோம். இதுவரை 2500க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்து உள்ளார்கள். மகளிர் அணியினர் மாதம் ஒரு முறை அருகில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு சென்று பஜனை செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் மகளிர் தினத்தில் விளக்கு பூஜையும் நடைபெற்று வருகிறது. இதுவரை சொல்லப்பட்ட அனைத்து ஆன்மீக, கல்வி மற்றும் சேவை பணிகள் இந்த சமூக நலக்கூடம் இருப்பதால் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்ய சாத்தியமாகிறது. ஸ்ரீ சத்யசாயி சேவா நிறுவனத்தின் வழிகாட்டுதல்களாலும் அங்கத்தினர்களின் ஒற்றுமையுடன் வருகிற காலங்களில் எல்லாவிதமான சேவை பணிகளும் மேலும் சிறப்பாகவும் செவ்வனே நடைபெற பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் அருளை வேண்டி நமஸ்கரிக்கின்றோம். ஜெய் சாய்ராம்.